வருகை புரிந்திருக்கிற மோதிலால் நேரு அவர்களுடைய கொள்ளு பேரன், இந்திரா காந்தி அவர்களுடைய செல்ல பேரன், அன்னை சோனியா அவர்களுடைய அன்பு மகன், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தாயின் தவ புதல்வன் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளாக தமிழகத்தில் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு கங்கணம் கட்டி வந்து அமர்ந்திருக்கிற, வருகிற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, ஐயா வீரமணி அவர்களே, புரட்சி புயல் வைகோ அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் முத்தரசன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்களே, ஜவஹருல்லா அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, பாரிவேந்தர் அவர்களே, தனபாலன் அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கிற காங்கிரஸ் இயக்கத்தினுடைய பெரிய தலைவர்களே, ஈஸ்வரன் அவர்களே, இங்கே பெருந்திரளாக திரண்டிருக்கிற தேசிய இயக்கத்தினுடைய மாபெரும் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இந்த நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையிலே அகில இந்திய அளவில் ஒரு அணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அணியினுடைய தமிழகத்தினுடைய தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே மதசார்பற்ற அணியை நாம் இங்கே அமைத்திருக்கிறோம். இந்த மதசார்பற்ற அணி இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் பிரதமராக வர வேண்டும், நாம் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதெல்லாம் இரண்டாம் நிலை. முதல் நிலை என்னவென்று சொன்னால், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்த அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டுமா? இந்தியாவில் அனைத்து மொழிகளும் பேசுகிறவர்கள் சமமாக வாழ வேண்டுமா? இந்தியாவில் இருக்கிற எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் சம உரிமையோடு தங்களுடைய கடவுளை வழிபட வேண்டுமா? மனிதன் என்ன உண்ண வேண்டும் என்பதற்கு வித்திடாமல் அவன் எதையும் சாப்பிடுவதற்கான அனுமதி கிடைக்குமா? இந்தியாவினுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படுமா? இவைகளெல்லாம் வேண்டும் என்று சொன்னால் மதசார்பற்ற நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். இவைகளெல்லாம் வேண்டாம். ஒற்றை ஆட்சி முறை வேண்டும், ஒரே மதம் வேண்டும், ஒரே மொழி வேண்டும், ஒரே கலாச்சாரம் வேண்டும் என்று சொன்னால் RSS பாரதிய ஜனதா ஆட்சி வரலாம். நண்பர்களே, வைகோ அவர்கள் சொன்னதை போல தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய எந்த கேள்விக்கும் மோடியால் இதுவரை பதில் சொல்ல முடியவில்லை. ரஃபேல் ஊழலை பற்றி ராகுல் காந்தி கேட்டார், பாராளுமன்றத்திலே கேட்டார், பொது இடங்களிலே கேட்டார். ஆனால் இதுவரைக்கும் மோடியால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய அரசாங்கம், இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய அரசியல். எனவே தேசிய தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற நண்பர்களே, இவை பொழுதும் சோராதிருந்து கடுமையாக உழைத்து எறும்பை போல செயல்பட்டு ஒவ்வொரு வாக்காக கொண்டு வந்து நாம் சேகரிப்போம் என்று சொன்னால் 40 தொகுதிகளிலும் நம்முடைய அணி வெற்றி பெறும். அந்த அணி வெற்றி பெற்று இந்தியாவினுடைய பிரதமராக ராகுல் காந்தி அவர்களும், தமிழகத்தினுடைய தலைவராக முதல்வராக ஸ்டாலின் அவர்களும் வர வேண்டும் என கேட்டு, இவ்வளவு மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்த இந்த பகுதியில் இருக்கிற காங்கிரஸ் தேசிய தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.